வெல்கம் டு மை சேனல். இன்னைக்கு டே 22 ஆஃப் நான் சண்டைக்கோழி வளர்க்க போறேன். நாட்டுக்கோழியை நம்ம காலையில் திறந்து விட்டாச்சு. திறந்து விட்டுட்டு நம்ம வந்து இந்த கோழி குஞ்சுங்களாம் வந்து சண்டைக்கோழியெல்லாம் வந்து நம்ம கையில ஃபீட் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு கையில வச்சுட்டு பொப்பன்னு ரொம்ப நேரமா கூவிட்டு கிடந்தேன். அதுவும் ஒண்ணு கூட செட்டப் பண்ணவே இல்லை. என்னதான் பசி எடுத்தாலும் பரவாயில்ல, நீங்க கீழே போற நான் பொறுக்கி தின்னுக்கிறேன், உங்க கையில தாங்கி தின்ன மாட்டேன்னு சொல்லி கடுப்பு ஏத்தி விட்டுடுச்சுங்க காலையிலேயே. நானும் ரொம்ப நேரமா ட்ரை பண்ணேன். வருதுங்க, கிட்டக்கு வருதுங்க, பாக்குதுங்க, தெரிச்சு ஓடிடுதுங்க. வழக்கம் போல தீனியும் தண்ணியும் வச்சுட்டு போய் சாப்பிட்டு தொலைங்கடா அப்படின்ட்டு நாங்கள் வந்து கிளம்பியாச்சு. சரி, அப்படியே வெளில வந்துட்டு இன்னைக்கு சண்டே, ஸோ கொஞ்சம் ஒரு சில விஷயங்கள்லாம் பண்ணலாம்னு சொல்லிட்டு அசோலாக்கு தேவையான விஷயங்கள்லாம் பண்ணிட்டு இருந்தோம். ஸோ அப்கமிங் வீடியோஸ் அசோலா நான் அப்டேட் பண்றேன், லாங் வீடியோல போடுறேன், நீங்க பாருங்க, உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும். ஸோ அப்படியே வெளில வரும்போது தான் பார்த்தேன், நம்ம மொட்டை மாடிக்கு பார்த்தீங்கன்னா மைனா அணில் நிறைய வர ஆரம்பிச்சிருச்சு. இது வரைக்கும் ஒரு மைனா ஒரு அணில் கூட நம்ம பார்த்தது இல்லை. நம்ம கோழிகளுக்கு போற அந்த கம்பெல்லாம் வந்து சிந்தி செதறி இருக்கும், அது எல்லாத்தையுமே எடுத்து சாப்பிட இந்த அணில் மைனாக்கள்லாம் நம்ம மொட்டை மாடிக்கு வர ஆரம்பிச்சிருச்சு. அது மட்டும் இல்ல, பக்கத்துல ஒருத்தவங்க புறா வளர்க்குறாங்க, அந்த புறாக்களுமே அப்பப்போ வந்து நம்ம மொட்டை மாடை வந்து சாப்பிட ஆரம்பிச்சிருச்சு. ஸோ ஓகே, நல்ல விஷயம் தான். நம்ம கூடிய சீக்கிரமே இதுங்களுக்கு ஃபீட் வைக்கிறதுக்கு ஏதாவது ஐடியா பண்ணுவோம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், டேக் கேர், பை.